அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா ரமலானிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அமலை ஒன்று கொடுத்திருக்கிறான். ரமலானில் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் நோன்பினுடைய அமலும், ஜகாத்தினுடைய அமலும், தராவீஹுடைய அமலும், இப்படி ஏகப்பட்ட அமல்களை அல்லாஹு தபாரக் தஆலா கொடுத்திருந்தான். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவினால் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் செய்தோம். இப்போது ஒரு அமல் ஒன்று வருகிறது. அந்த அமல் யாருடைய அமல் என்றால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அமல். இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். இப்போ வரக்கூடிய அமல் எது என்றால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தான அமல் ஆகும். அந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். நாமும் அந்த அமலை செய்ய வேண்டும். அந்த அமல்தான் குர்பானியுடைய அமல். இந்த அமலை நாம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லா அமலுக்கும் அவருடைய உள்ளத்தில் எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா அந்த அமல்களுக்கு ஏற்ற சவாபை தருவான். அந்த அமல்களுக்கு ஏற்ற அல்லாஹு தபாரக் வ தஆலா நன்மைகளும் தருவான். நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால், எண்ணங்கள் நல்லதாக இல்லை என்றால், நாம் எந்த அளவிற்கு குர்பானியை கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது கண்டிப்பாக கபூலே ஆகாது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது கபூலே ஆகாது. அதனால் தான் நம்முடைய எண்ணங்கள் நாம் சரி செய்தால், நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மற்றும் இது அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று நினைத்து இந்த அமலை எப்படி ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அது பெரிய தியாகம். ஆனால் அந்த தியாகம் நாம் செய்கிறதில்லை. நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் இந்த சிறிய தியாகத்தை, இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக இந்த அமலை அபுல் செய்து கண்டிப்பாக அதற்கான பலனையும் நன்மையும் சவாபையும் அல்லாஹு தபாரக் தஆலா கண்டிப்பாக தருவான். அந்த அமல்தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சுன்னத்தான அமல். வரக்கூடிய பக்ரீ ஈதில், அதாவது ஈதுல் அஸ்ஹாவில், அந்த ஈதுல் அஸ்ஹாவில் செய்யக்கூடிய அமல் ஆகும். யார் மேல் ஜகாத்தை கடமையாக இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகா, நீங்கள் தொழுகையை தொழுங்கள், அதன் பிறகு ஜகாத்தையும் கொடுங்கள். நம்மேல் ஜகாத்தை கடமையாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் ரமலானின் கொடுத்திருப்போம். நம்மேல் ஜகாத்தை கடமையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக இந்த குர்பானியும் தர வேண்டும். எப்படி நம்மேல் ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அதே போல் யார் மேல் ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அவர் மேல் குர்பானியும் கடமையாக இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக குர்பானி அல்லாஹ்விற்காக தர வேண்டும். எப்படி ஜகாத்தை கொடுத்தார்களோ அதே போல் இந்த குர்பானியும் தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், உங்கள் மேல் ஜகாத்தை கடமையாக இருந்தால் நீங்கள் குர்பானியும் கொடுங்கள். ஏனென்றால் அதையும் உங்கள் மேல் கடமையாக இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட அமலை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் எப்படி ஜகாத்தை அமல் என்று நினைத்து அந்த அமலை செய்தீர்களோ அதே போல் இந்த அமலும் செய்யுங்கள். எப்படி நீங்கள் ஜகாத்தை அல்லாஹ்விற்காக செய்தீர்களோ, அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சியிற்காக செய்தீர்களோ அதே போல் இந்த அமலும் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய மகிழ்ச்சிக்காக செய்யுங்கள். எப்படி அந்த ஜகாத்தை கொடுத்து
நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் வாங்கினீர்களோ அதே போல் இந்த அமலும் செய்து இந்த குர்பானியும் செய்து அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த நன்மைகள் பெறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நாம் எப்படி ஜகாத்தி கொடுத்தோமோ, கடமை என்று நினைத்து கொடுத்தோமோ, அதே போல் இந்த குர்பானியும் நம்மேல் கடமை என்று நினைத்து நாம் தர வேண்டும். நம்மேல் ஜகாத்தி கடமையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக இந்த குர்பானியை தர வேண்டும். ஏனென்றால் இந்த குர்பானி இருக்கிறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தான அமலாக இருக்கிறது. இது யாருடைய சுன்னத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இந்த அமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தான அமல் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட அமலை நாம் வரக்கூடிய இந்த தில் ஹிஜ்ஜா, அதாவது இந்த மாதத்தில் 10ஆம் தேதியில் வரக்கூடிய ஈதுல் அஸ்ஹாவில், அதாவது அடுத்த மாதத்தில் 17ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஈதுல் அஸ்ஹாவில் இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த அமல் செய்கின்ற அந்த மனிதருடைய உள்ளத்தை அல்லாஹ் கவனிக்கிறான், கண்டிப்பாக கவனிப்பான். அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய ரப்பிற்காக தான் கொடுக்கிறார்கள் என்று அந்த நல்ல எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா எப்படி நம்முடைய தொழுகைகளை கபூல் செய்கிறானோ, இஹ்லாஸோடு நாம் தொழுதால் எப்படி நம்முடைய அந்த இஹ்லாஸான தொழுகை அல்லாஹ் கபூல் செய்கிறானோ, அதே போல் அந்த குர்பானியில் நாம் இஹ்லாஸோடு அந்த குர்பானியை கொடுத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த தொழுகையை போல் இந்த குர்பானியும் அல்லாஹ் கபூல் செய்வான். எப்படி அந்த தொழுகைக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறானோ அதே போல் இந்த குர்பானிற்கும் அல்லாஹ் தபாரக் தஆலா கண்டிப்பாக அந்த நன்மையை தருவான், அந்த சவாபை கொடுப்பான், அந்த பரக்கத்தையை கொடுப்பான். ஆனால் நாம் அந்த நியத்தோடு அந்த எண்ணம் கொண்டு அந்த இஹ்லாஸோடு நாம் அந்த குர்பானியை தர வேண்டும். சஹாபா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வினுடைய நபியே, நாம் இந்த குர்பானியை கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானியாக கொடுத்தால், நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானியாக கொடுத்தால் அந்த ஆட்டினுடைய தோலில் எந்த அளவிற்கு முடிகள் இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுக்கு நன்மைகளே தருகிறான் என்று கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். ஆனால் நாம் அந்த எண்ணத்தோடு அந்த இஹ்லாஸோடு தர வேண்டும். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா வரக்கூடிய இந்த தில் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நம் எல்லோருக்கும் இஹ்லாஸோடு அந்த குர்பானியை தருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய அந்த குர்பானியை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கெட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.